Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு அட்டகாசமான கருவாட்டு குழம்பு தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தறலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 2, தக்காளி 2, பூண்டு 5 பல், 1 கப் தேங்காய். நெக்ஸ்ட் மிளகு, சீரக பொடி, கடுகு, மல்லி பொடி, மஞ்சள் பொடி, வத்தல் பொடி. புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். துண்டு கருவாடை நம்ம தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். வாங்க ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு கொஞ்சமாக பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எந்த பாத்திரத்தில் கருவாடு குழம்பு வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சமாக பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம். வத்தல் பொடி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இதில் கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கிற மசாலாவையும் தேங்காயும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டையும் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண அப்புறமா நம்ம நல்லா புளி தண்ணியும் தேங்காயும் சேர்ந்து வர மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா குழம்பு கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவாடை நல்லா மேலே உள்ள தொலியெல்லாம் உரிச்சிட்டு நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுக்கணும். நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணால் போதும். சுடு தண்ணிலாம் ஊற்றி கழுவ வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி கருவாடு கழுவி ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. அப்படி வச்சா கருவாடு துண்டுகள் உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம கருவாட்டு குழம்புல முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணால் நமக்கு கருவாட்டு குழம்பு இன்னும் கொஞ்சமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எந்த குழம்புல நம்ம முட்டை ஆட் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம ஒரு பவுலில் ஊற்றி பார்த்துட்டு தான் நம்ம அதை குழம்புல ஆட் பண்ணணும். முட்டையை குழம்போட ஒரே பக்கத்தில் ஊற்றிடாமல் நம்ம நல்லா தனித்தனியாக தள்ளி ஊற்றி விடணும். அப்போ தான் நமக்கு முட்டை தனித்தனியாக கிடைக்கும். நம்ம தேவையான அளவுக்கு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 6 முட்டை அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். முட்டை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் கழுவி வச்சுருக்கிற கருவாடு துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு ஆட் பண்ணும்போது குழம்பு சிம்மில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. கருவாட்டு குழம்பு வைக்கும்போது நம்ம எப்போவுமே உப்பு ஆட் பண்ணக்கூடாது. நம்ம சாதத்தில் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம இதில் தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவுமே டேஸ்டான செம்மையான சூப்பரான ஒரு துண்டு கருவாட்டு குழம்பு தயார். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இந்த குழம்பு. முட்டை உடச்சி ஊற்றின கருவாட்டு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாழையில போட்டு சுட சுட சோறு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையோடு சேர்த்து கருவாட்டு குழம்பையும் மேலே ஊற்றி சாப்பிட்டா ஆஹா, டேஸ்ட் வேறு லெவல். கருவாட்டு குழம்பு சாப்பிட பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.